அப்போ முக்கியமான அறிகுறிகள் என்னும்போது ஜென்ரல் அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜுரம் ஆரம்பிக்கும், என்னன்னே தெரியாம பாடி ரொம்ப டயர்டா இருக்கும். அடுத்து உறுப்பு சார்ந்த அறிகுறிகள் இதெல்லாம் ஆரம்பிக்கும். ஏன்னா இட் இஸ் அன் மல்டி சிஸ்டம் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் போட்டிருப்பாங்க, மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல. அப்படின்னா என்னன்னா எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த எஸ்எல்இ. அப்போ மல்டி சிஸ்டம் டிசீஸ் போது முக்கியமான ஒரு உறுப்பு இதில் என்னன்னா தோல். ஸோ ஸ்கின்ல வந்து இதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். தோலில் என்ன மாதிரி அறிகுறிகள் இந்த எஸ்எல்இ கொண்டு வரும்னா ரேஷஸ், ஓகேங்களா, அங்கங்க இந்த தாமரை படர் தாமரைகள் மாதிரி ரேஷஸை வந்து கொண்டு வரும். எஸ்பெஷலி மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரேஷ் இருக்கும், கழுத்து தோல் பகுதியில் ரேஷ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சன் எக்ஸ்போஸ், டேரெக்டாக சன் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால மூஞ்சில் இந்த கழுத்தில் இங்கெல்லாம் சன், மீதிலாம் மேபி நம்ம கிளாத் போட்டிருப்போம். அப்போ இந்த ஏரியாவில் நல்லா ரேஷ் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி போல இருக்கும். ஏன்னா ரெண்டு சைடு இப்படி ரேஷ் இப்படி வருதுன்னா பார்க்க எப்படி இருக்கு, பட்டாம்பூச்சி போல. அதனால தான் மெடிக்கல் டேர்மில் அதை பட்டர்ஃப்ளை ரேஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுகள், ஜாயிண்ட்ஸ். அப்போ ஜாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வலிகள். மூணாவது வந்து கண்களில் பொறுத்த வரைக்கும் எபிஸ்கிளரைட்டிஸ், கிளிரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. கண்ணு ரெட் ஆகிறது, அடிக்கடி ரெட் ஆகிறது, இன்ஃபெக்ட் ஆகிறது, வலி வர்றதுன்னு கண்களில் வரலாம். அதே மாதிரி நுரையீரல் சார்ந்து நான் நிறைய கேஸ் எஸ்எல்இ நுரையீரல் பாதிச்சு நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் நுரையீரலில் நுரையீரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய ஐஎல்டி வர வைக்கலாம். நுரையீரலுக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய ப்ளூரால நீர் சேரலாம், அது பேர் தான் ப்ளூரைட்டிஸ், ப்ளூரல் எஃபியூஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்டியாக் டாக்டர் கிட்ட போயிட்டு ஹார்ட்டை சுற்றி நீர் சேரலாம், ஹார்ட்டை சுற்றி வீக்கமாகலாம், அது பேர் தான் பெரிகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட், லங்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான உறுப்பு இதில் வந்து எது பாதிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுநீரகம்னு சொல்லக்கூடிய கிட்னி. ஸோ கிட்னிலையும் இந்த எஸ்எல்இ வந்து பாதிக்கலாம். அது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்றோம். அப்போ பல உறுப்புகளை, பல விஷயங்களை ஒரே டைமில் நம்ம எதிர்ப்பு சக்தி போய் அட்டாக் பண்ற நோய் தான் இந்த எஸ்எல்இ.